ஓகே, ரெக்கார்டிங் போட்டோம். பிரைஸ் லார்ட். ஓகேங்களா? எடுத்தவங்க படிக்கலாம், சரியா? இறை வார்த்தை எல்லாம் தமிழ் தெரியும் இல்லையா? எல்லாருக்குமே தமிழ் தெரியும் இல்லையா? ஓகே, குட். இறை வார்த்தை எடுத்தவங்க படிக்கலாம். ஒன்றும் ஐசாயா ஐசாயா 55 இறை வார்த்தை 6. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள ம். போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆமென். என்னது? ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கின்ற பொழுதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். பிரைஸ் லார்ட். அப்ப எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை தான் கொடுத்தார். ஆண்டவர், நான் இந்த வார்த்தை நான் என்ன சொல்ல போறேன் இந்த பிள்ளைங்களுக்கு? அப்படிதான், ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அப்போ கடவுள் என்ன தெரியுமா சொன்னார் என்கிட்ட? இந்த பிள்ளைங்களெல்லாம் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஓகே, இந்த பிள்ளைங்க என்னோடு வருகின்ற பொழுது நான் இவர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு திட்டம், இந்த பிள்ளைங்களுடைய வளமான திட்டத்தை அவர்கள் எப்பொழுது என்ன சொல்றது, அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொடுத்து அவங்க வழி நடத்துறேன்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு இது, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறேன். இப்பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னை முழுமையாக கண்டடைகின்ற பொழுது என்ன இருக்குது, நான் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நான் நிறைவை கொடுக்க போகிறேன். அப்போ அவர்கள் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்காக உங்களை அழைத்து வந்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிளியரா? அப்போ நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் சொன்னது, பயப்பட வேண்டாம், குழம்ப வேண்டாம். எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் ஓகேயா, நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க. கடவுள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், பிள்ளைகளோடு நான் இருக்கிறேன், உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் இருக்கிறேன். கடவுள் நம்மளோட இருக்கிறாரா? இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? அன்மிட் பண்ணி சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஜெய்சா அவங்களாக ஜெபிச்சாங்க இல்லையா? எங்களுக்குள்ளாக இருக்கின்றவர் ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆவியானவர் வேற எங்கேயும் கிடையாது, நமக்குள்ளாக இருக்கிறார். அப்ப ஏன் நம்மளால அது புரிந்து கொள்ள முடியல? ஆவியான் நமக்குள்ளாக இருக்கிறார்னு சொல்லி ஏன் நம்மளால புரிந்து கொள்ள முடியலன்னா, என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய செயல்களும் இது இறைவனுக்கு உகந்ததாக இல்லாத பொழுது என்ன நடக்குது? எனக்குள்ளாக ஒரு பெரிய குழப்பம் இருக்கின்றது. குழப்பத்தின் மத்தியில கடவுளை காண முடியுமா? முடியாது. ஒரு குழப்பத்தின் மத்தியில நாம் இறை அமைதியை கண்டறிய வேண்டும் என்றால் முடியாது. அல்லது கடவுளை கண்டறிய வேண்டும் என்றால் அது என்ன பண்ண முடியாது? குழப்பத்தின் மத்தியில முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கக்கூடியது, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை பயப்படாத. உன்னோடு நான் எப்பொழுதும் உன்னிலே இருக்கின்றேன். எப்போ அவர் நமக்குள்ள வந்தாரு? நமக்கு தெரியும், திருமுழுக்கின் வழியாக நமக்குள்ளாக வந்திருக்கிறார். அப்படித்தானா? திருமுழுக்கு நாம் எப்பொழுது பெற்றோமோ அப்பொழுது அவர் நமக்குள்ளாக முத்திரிடப்பட்டு இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நமக்கு தெரியும். நீங்க அதே மாதிரி கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் நம்ம சகோதரர் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க இல்லையா? கெல்பட்டங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க, இல்லைன்னா மற்ற சகோதரிகள் உங்களுக்கு எடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க. எப்பொழுது நமக்குள்ளாக? திருமுழுக்கின் போது நமக்குள்ளாக முத்திரிடப்பட்ட ஆவியானவர். இதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இல்லாத ஒரு பொக்கிஷம் கிடைத்தது நம்ம ஒவ்வொருவருக்கும் இதுதான். நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் யாருன்னா தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு. இது இங்கேயே நம்ம நிறைய பேர் பேசியிருக்கலாம். அது தாவீதுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுங்களா? அவருடைய பயணத்துல ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கடவுளை கூட்டிக் கொண்டே போனார். கடவுளோடு நடந்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், அல்லது அவர் தூங்குகின்ற நேரமா இருக்கலாம், அல்லது அவர் எழுந்து எங்கு சென்றாலும் சரி என்ன பண்ணுவாரு? கடவுளை ஆராதித்து பாடி கொண்டே போவார். அது அவருக்கு பிடிச்ச ஒரு செயல். பிரைஸ் தி லார்ட். என்ன செஞ்சாலும் எப்பொழுதும் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது கடவுளை எப்பொழுதும் ஆராதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல். இது எப்போ? ஒரு சிறு வயதில் இருக்கும் பொழுது. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸா தான் இருக்கிறார். உங்களை மாதிரி யங்ஸ்டரா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். தாவீது அங்கே சவுல் அரசர் கடவுளுடைய கட்டளைக்கு புறம்பாக நடக்கின்ற பொழுது சவுலை நோக்கி கடவுள் சொல்கின்றார், நான் இந்த அரசை எடுத்து மாற்றுகிறேன். இனிமேல் இந்த அரசு சவுளுடைய அரசு நிலைத்து நிற்க போவதில்லை. நான் மாறாக ஒரு புதியதொரு அரசை நான் கொண்டு வருகின்றேன், புதியதொரு அரசனை நான் உருவாக்குகின்றேன் என்று அவர் சொன்ன பொழுது அவர் ஒரு இடத்துக்கு போன்னு சொல்றார். சரி பாருங்க, உங்களுக்குள்ள போராட்டம் இருக்கலாம். நீங்க கடவுளோடு நடக்கின்ற பொழுது கூட உங்களுக்கு சில நேரங்களிலே ஒரு சில வகையான போராட்டங்கள், நான் அடுத்து எப்படி செய்ய போறேன், இந்த ஒரு சூழ்நிலை நான் போனேன்னா அங்க வேற பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வார்த்தையை சவுல் இடத்துல சொல்றார்.
சவுலிடத்துல சொல்லி என்ன பண்றார், நீ போ, நான் சொல்லுகின்ற போது ஈசாயை போய் அங்க சந்திக்கின்ற பொழுது அவனுடைய மகன் ஒருவனை நீ என்ன பண்ணு, அரசனாக திருப்பொழிவு செய்ன்னு சொல்லும் பொழுது சவுல் பயப்படுறார். சாமுவேல் பயப்படுறார். அவர் என்ன சொல்றாரு, நான் போவது அவருக்கு தெரிந்தால், ஓகேங்களா, நீங்க 1 சாமுவேல்ல நீங்க எடுத்து படிக்கும் பொழுது 16வது அதிகாரத்துல இருந்து பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய 16, 17 இந்த 2 அதிகாரத்தை வச்சு தான் பார்க்க போறோம். ஒரு சில காரியங்கள் எந்த அளவுக்கு கடவுளுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக வெளிப்பட இருக்கின்றது என்பதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா உண்மையாகவே நீங்க ஒரு வெற்றி வீரனாக இந்த உலகத்துல நீங்க வர முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ 16வது அதிகாரத்துல நீங்க பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 2ல பார்க்கின்ற பொழுது சாமுவேல் சொல்றாரு, நான் எப்படி போவேன், சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவான். ஆமென். பாருங்க, ஒரு கடவுளோடு நடக்கக்கூடிய ஒருவருக்கு கூட இந்த பயம் இருக்கின்றது, தன்னுடைய உயிர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனா கடவுள் என்ன பண்றாரு, நீ பயப்படாத. இதுதான் கடவுள் நமக்கு தரக்கூடியது. இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய சூழ்நிலை இருக்கக்கூடிய இல்ல வெளியெல்லாம் நடக்கக்கூடிய இடங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம கேட்கிறோம், ஏகப்பட்ட பிரச்சனைகளை கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனாலும் உங்களை அதன் மத்தியில தான் நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க நடக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கின்றது, உங்களை சுற்றிலும் நெருப்பு இருக்கு, நெருப்புக்குள்ளதான் நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. அந்த நெருப்பு உங்களை எப்போதான் சுட்டரிக்கலாம். அப்படிப்பட்ட நெருப்பு. நான் சொல்லக்கூடியது ஆவியானுடைய நெருப்பு அல்ல. இந்த உலகத்தின் மாயைகளினால் வரக்கூடிய நெருப்புகளின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் சாதாரண இடம் கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நாங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்லி. இல்ல, நீங்க உங்களை சுற்றிலுமாக இந்த தீயவன் உங்களை வச்சு நெருக்கி கொண்டிருக்கிறான், அக்கினியை கொண்டு வச்சிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த அக்கினியில எந்த பக்கம் நவுண்டாலும் விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க அந்த பாதை சரியான பாதையில மட்டும் போகாதபடி எந்த பக்கம் கால் எடுத்து வச்சாலும் அக்னியில விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது ஏதாவது ஒரு பாவத்தின் நிலைகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு பாவமாக இது, இந்த சமுதாயத்துல எல்லாவற்றிற்கும் வழிகள் அதிகமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. தவறான வழியை தேர்ந்தெடுப்பதற்கு வழிகள் நிறைய அகலமாக இருக்கின்றது. பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது, மிகவும் அட்ராக்ஷனா இருக்குது. மிகவும் அட்ராக்ஷனா இருக்குது. எங்க வேணாலும் விழலாம், எப்படி வேணாலும் விழலாம். ஆனால் கடவுள் என்ன பண்ணுவாரு, எந்த வழியில் நீ செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுவார். பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் கடவுளோடு நடந்தார். இங்க பாருங்க, சாமுவேல் என்ன பண்றாரு, அவரை அண்ணா தன்னுடைய தாய் ஏழு இடத்திலே கொடுத்து ஆலயத்திலே விட்ட பொழுது அவர் ஆலயத்திலே எங்கே இருக்கிறாரு, கடவுளோடு இருக்கிறார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் கடவுளோடு இருந்தது. அவர் அந்த அரசவை நடத்துகின்றவர். அவர் சொல்லுவதற்கு மாறாக யாரும் சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த அரசன் ஒருவன் இருக்கின்ற பொழுது, அவன் கடவுளுடைய கட்டளைக்கு புறம்பாக நடக்கின்ற பொழுது அவன் வழியாக தீவன் செயல்படுகின்றான். அவதான் சொல்றாரு, இது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொண்டு போட்டு விடுவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போன்று என்ன பண்ணும், இதை செய். என்ன செய்ய சொல்றாரு, நான் பலி கொடுக்க போகிறேன் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போ. அங்கே நீ ஈசாயை வர சொல், அவருடைய குடும்பத்தை நீ வர சொல். அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லுவேன் நீ என்ன பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வழி கிடைக்கும். நீங்க மத்தியில சுத்தி நிக்கலாம், நெருப்புக்குள்ள நின்னாலும் நீங்க கடவுளை நோக்கி பாருங்க. ஆண்டவரை, இப்படிப்பட்ட சூழ்நிலை நிற்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு வளமான திட்டத்தின் பாதை எனக்கு தெரியும்னு சொல்லுங்க. கடவுள் உங்களை கரங்களை பிடிச்சு தூக்கிட்டு போவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை கரங்களை பிடித்து எந்த வழியில் செல்ல வேண்டுமோ அதே வழியில உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்லிக் கொடுக்கிறார், என்ன வழி சொல்லிக் கொடுக்கிறார், நீ போய் இதை செய், பலி கொடுக்க போறேன். இப்ப பாருங்க, அவர் அங்க பலி கொடுக்க போகின்றார். பலி கொடுக்க போன இடத்துல அவர் பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வர்றார். அவர் சொல்றார், நீ எல்லாரும் கூட்டு வா, உன்னிடத்திலிருந்து ஒரு அரசனை நான் திருப்பொழிவு செய்யணும்னு சொல்லி. முதல் மகன் வரும்பொழுதே அவர் இருக்கக்கூடிய திடகாத்திரத்தை பார்த்துட்டு இவர்தான் என்று சொல்கின்ற போது கடவுள் சொல்கின்றார், நான் தேர்ந்து கொண்டவன் இவன் அல்ல. என்னுடைய பார்வை இந்த உலகம் பார்ப்பது போல பார்ப்பது கிடையாது. கவலைப்படாதீங்க. நீங்க இன்னைக்கு உங்களை உலகம் வெறுக்கின்றதா, கவலைப்படாதீங்க. குடும்பத்துல உங்களை வெறுக்கின்றார்களா, நண்பர்கள் உங்களை வெறுக்கின்றார்களா, கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் உங்களை யார் வெறுத்தாலும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்கள் நடுவிலே உங்களிலே இருந்து உங்களை வழி நடத்துகின்றார். ஆமென். இன்னைக்கு நிறைய சமுதாயம் உங்களை வச்சு அழகு, ஓகேயா, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது, அப்படிதானா? நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது, அப்படியா? நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடியது, இப்படி ஏகப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கும். நீங்க பயப்படாதீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் யார் கூட இருக்கிறது, உங்களுக்குள்ளாக இருக்கின்றவர் பெரியவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ளாக இருக்கின்றவர்
பெரியவர். அவர் சொல்லிக் கொடுப்பார், இந்த இடத்துல நீ எப்படி வெளியே போகணும்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, சாட்சியா நாங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறேன். உங்களை போல எங்க ஸ்டேஜில் நாங்கள் வளர்கின்ற பொழுது கடவுள் எங்களை வழிநடத்தின விதங்கள் அற்புதமான விதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ்வளோ அற்புதமா எப்படி ஒரு பொக்கிஷத்தை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்து கையில் எடுத்துட்டு போவோமோ, அதே மாதிரி என்ன பொதிஞ்சு எடுத்துட்டு வந்தார். அவ்வளோமா ஒரு தீயவாத சுச்சுவேஷன் எல்லாம் சரௌண்டிங்ல இருக்கின்ற பொழுதும் அவர் என்ன பண்ணாரு, உள்ளங்கையில் அப்படி வச்சு தாங்கி தூக்கிட்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துக்குள்ள இருக்கின்ற பொழுது கூட அப்படியே பொக்கிஷமா தாங்கினார். நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா எங்களுக்கு அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இது என்ன தெரியுமா, ஜெபமாலை சொல்லுவேன், அவ்வளவுதான். தினமும் நைட்ல படுக்க போகும்போது ஒரு ஜெபமாலை சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச இது அப்பொழுது ஜெபமாலை. இப்படியெல்லாம் நமக்கு சொல்லித் தருவதற்கோ மீடியாவோ எதுவுமே கிடையாது. அப்ப நாங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், நாங்க பண்ணும்போது ஜெபமாலை சொல்லுவோம். அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஜெபங்களை சொல்லுவோம். அப்புறம் தினம் என்ன பண்ணுவோம், ஆலயத்துக்கு எப்படியும் போயிடும். ஆலயத்துக்கு தினம் போவதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஆலயத்துக்கு போவோம். திருப்பலியில பங்கெடுப்போம். ஓகேயா. அப்பொழுது நான் ஒரு நார்மல் கிறிஸ்தவனா தான் இருந்தேன். நான் ஒரு நார்மல் கிறிஸ்தவன் தான். ஆனா கடவுள் என்னை தாங்கின விதங்கள் இருக்குன்றது நான் நினைச்சு பார்த்தேன்னா, இன்னைக்கும் என்ன அவ்வளவு அற்புதமா பாதுகாத்துட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பயப்படாதீங்க. இந்த உலகத்துல ஓகேங்களா, என்னோட அனுபவத்தை சொல்லணும்னா உங்களுக்கு நேரம் பத்தாது. சரியா. கிடைக்காது, இருக்காது, முடியாது, இவனால நடக்காதுன்னு சொன்ன இடத்துல கடவுளை உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, அந்த ஜெபம் தான். சின்ன சின்ன ஜெபங்கள் எனக்கு கிடைச்ச சின்ன சின்ன ஜெபங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களும் என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை விடுவிக்கும், உங்கள் வாழ்வை உயர்த்தும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்களை அவர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒருபோதும் நீங்க கவலைப்படாதீங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து கவலைப்படாதீங்க. கடவுள் பார்க்கக்கூடியது உங்கள் உள்ளத்தை பார்க்கின்றார், மாறாக உங்கள் உடலையோ உறவுகள். ஏன்னா கடவுள் படைத்தவர் உண்மை உள்ளவர் இல்லையா. உங்களை அழகாக படைத்திருக்கிறார். இன்னைக்கு அழகு இல்லைன்னு சொல்றது யாரு? இன்னைக்கு அழகு இல்லைன்னு சொல்றது யாரு? அன்னை தெரசால் இருக்கிறாங்க. அன்னை தெரசால் இருக்கக்கூடிய ரோட்ல இருந்தவங்க எல்லாம் எடுத்து பண்ணாங்க. அவங்க அழகா இருந்தாங்களா? உடலெல்லாம் சீல் வச்சு அழுக்கும் இதுமா நிறைந்திருந்தவர்களை அவர் அழகாக இருக்கிறார் என்று எடுத்தார்கள். என்னுடைய இயேசு கிறிஸ்து என்று எடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்று அழகுக்கு ஒரு முக்கியத்துவம் அல்ல கிறிஸ்தவர்களுக்கு. ஏனென்றால் கடவுள் நம்மை படைத்தது தூய்மையாகவும் உயர்வாகவும் எல்லோரும் மதிக்கத்தக்க தன்னுடைய பார்வையில் விலை மதிப்பு மிக்கவர்களாகவும் தன்னுடைய கரத்திலே மணிமுடியாகவும் வைத்திருக்கின்றவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பொருளாதாரம் அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க கடவுளை பற்றி கொண்டு போங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் உங்க சந்ததிக்கு நிலைச்சு நிற்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, உங்க குடும்பத்துல போராட்டம் இருக்கிறாங்களா, இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்களா, நான் சொல்றேன், இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு சொல்லக்கூடியது, நீங்க கடவுளை பிடிச்சிக்கொள்ளுங்க, உங்கள் வழியாக உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கடவுள் செஞ்சார். ஏன்னா நான் அதை சொல்றேன், என்னோட குடும்பத்துல நான் சாட்சியா நிக்கிறத சொல்றேன் நான் உங்ககிட்ட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க வழியா உங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அப்பா கஷ்டப்படுறாங்க, இதை பண்றாங்க, அவ்வளவு போராட்டத்துல இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன படிச்சு கூட்டு வந்தது எதுக்கு? என் தாய் தந்தைக்கு நான் என்ன பண்ணணும்? உதவி செய்வதற்காக. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடமை நான் சரியாக செய்வதற்கு எனக்கு ஞானத்தை கொடுத்து அதை எப்படி செய்யணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க. கூடவே இருந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீ பாடணும் இல்லையா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. அப்படிதானா? என் கூட இருந்து எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. நான் என்ன பண்ணுவேன்? உங்கள் பெயருக்கை மேன்மைப்படுத்துவதற்காக நான் பயணிப்பேன். கடவுளை மேன்மைப்படுத்துவதற்காக பயணிங்க. கடவுள் உங்க குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்பட வேண்டியதில்லை. நான் தான் சொல்றேன், பயப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. சூழ்நிலை குறித்து பயப்படாதீங்க. நாம் பயப்படுவதற்காக கடவுள் நம்மளை கூட்டு வரல. கடவுள் உங்கள் வழியாக உங்கள் குடும்பத்தை தொடுவதற்காக ஆசைப்படுகின்றார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் பேர் பெற்றவர்கள். கடவுள் இன்னைக்கு சொன்னது என்ன தெரியுங்களா? நான் இவர்களை எல்லாம் தனிப்பட்ட முறையில் நான் சிறப்பா அழைச்சிருக்கிறேன்னு சொன்னார். நான் ஜெபத்துல ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் சொன்னது, உங்க ஒவ்வொருவரையும் அவர் சிறப்பாக இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகேங்களா. நிறைய பேர் வீடியோவை திரும்பவும் ஆஃப் பண்ணிட்டீங்க. முடிஞ்சுன்னா ஆன் பண்ணிக்கிங்க. ஓகே. பிரைஸ் தி லார்ட். அதனால பயப்படாதீங்க. நான் திரும்ப சொல்றேன், பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், எதிர்காலத்தை குறித்துள்ள கவலைகள், நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், கவலைப்படாதீங்க. ஆண்டவரே
நீங்க எனக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டம் வளமான திட்டம். ஆமென். அப்படித்தான் என்ன பண்ணாரு? யார் பயணிச்சது? தாவீது அப்படிதான் பயணிச்சார். அதனாலதான் தாவீது என்ன பண்ணாரு? இவன் என்னுடைய மனதுக்கு உகந்தவன் சொல்லி அவர் சொல்றாரு, இவனை நீ அபிஷேகம் செய். அவன் ஒரு இளம் வயதானாக இருக்கின்றான், அழகான மேனியோடு இருக்கின்றான், ரொம்ப அழகாக நிறைந்தவனாக இருக்கின்றான். அவன் என்ன சொல்கின்றார்? சிறுவனாக இருக்கின்றான். அந்த சிறுவனத்திலே தாவீது சொல்கின்றார், இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன். இன்னைக்கு உங்களை தேர்ந்து கொண்டிருக்கின்றார். தாவீதை தேர்ந்தெடுத்தது போல இன்று உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? தாவீதை தேர்ந்தெடுத்தது போல உங்களை ஆண்டவர் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்க குடும்பத்துக்கும் உங்கள் உலகத்திற்கு உங்களை ஒளியாக மாற்றி இருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பயப்படாதீங்க. அந்த உலகத்தை குறித்து நீங்கள் கவலை கொள்ளாதீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து பயப்படாதீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிலைகளை குறித்து பயப்படாதீங்க. உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் செய்வார். ஒரே ஒரு காரியம் நீங்க செய்ய வேண்டியது, உங்கள் இளமை பொழுதிலே நீங்கள் ஆண்டவரை தேடி கண்டுபிடிங்க. வார்த்தை தான் சொல்லுகிறது, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடிக்கொள்ளுங்க. இதுதான் சரியான நேரம். இந்த நாட்கள் தான் சரியான நேரம். இந்த நாட்கள்ல நீங்கள் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நீங்கள் செவி கொடுக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 119வது அதிகாரம். திருப்பாடல் 119வது அதிகாரம், இறை வார்த்தை 9. எடுத்து படிக்கலாமா? திருப்பாடல் 119 இறை வார்த்தை 9. இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இறைவார்த்தை என்ன சொல்லுது? இளைஞர்கள் தம் வாழ்க்கையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எப்படி என்றால், எப்படி? ஆண்டோடைய வார்த்தையை கடைபிடிப்பது. இதைத்தான் தாவீது செஞ்சு கொண்டிருந்தார். எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை தேடினார், எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை பாடினார். படுக்க போகும்போது ஆண்டவரை பாடுறார். போங்க பிரதர், எங்களுக்கு சினிமாலாம் பார்க்க வேண்டாமா? எங்களுக்கு கொஞ்ச நேரமாவது ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்லாம் வேண்டாமா? எங்களுக்கு கொஞ்ச நேரமாவது நாங்கள் இது பண்ண வேண்டாமா? அப்படிதானா? நீங்க என்ன எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவருங்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். என்ன தெரியுமா? கடவுளை நீங்கள் உங்களுக்குள்ளாக நினைத்து பார்க்காமல், அவரோடு இணைந்து பயணிக்காமல், நீங்கள் ஒரு சினிமாவை பார்த்தால் அதில் உங்களை தவறான வழிக்கு கொண்டு செல்லும். பிரைஸ் தி லார்ட். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சினிமா சாதாரண சினிமா, ஓகே, சாதாரண ஒரு படம் இல்லையா? தவறான படத்துக்காக போகல, நான் சொல்றது சாதாரண ஒரு படம், ஒரு சினிமா. ஆனால் நான் எப்பொழுதும் கடவுளை நோக்கி பயணிக்காமல், நான் ஒரு நேரம் நண்பர்களோடும் அல்லது என்னுடைய குடும்பத்தோடோ இல்லை நான் போய் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது நான் பார்க்கக்கூடிய பார்வைகளிலே அது நான் என்ன பார்க்கின்றேன்? படத்தை பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காட்சிகள் அல்லது நம் உள்ளத்தை உடைக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனா இது நீங்கள் கடவுளோடு பயணித்து பாருங்க, தேவையில்லாத காட்சிகள் உங்களுக்கு தெரியாது. அதில் இருக்கக்கூடிய நிறைவுகள் மட்டும்தான் உங்க கண்களில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதான் சொன்னேன், நம்ம நடக்கக்கூடியது சுற்றிலுமாக அக்கினி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது. நாம் நடக்கக்கூடிய இடம் அக்கினி நெருப்புக்குள்ளாக. இந்த பக்கம் விழுந்தாலும் போயிடுவோம், அந்த பக்கம் விழுந்தாலும் போயிடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த உலகத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது கடவுளின் வழிகாட்டுதல் இல்லாமல் நான் நடக்கின்ற பொழுது என்னுடைய பார்வையில் தவறானவற்றை நான் பார்ப்பதற்கோ நினைப்பதற்கோ சிந்திப்பதற்கோ செயல்படுவதற்கோ வழிகளை கொண்டு போகும். அதே இது நீங்கள் கடவுளோடு பயணிக்கின்ற பொழுது கடவுளை புகழ்ந்து பாடி நீங்க போங்க. ஓகே, ஒரு சூழ்நிலை நீங்க போய்தான் ஆகணும், அப்படி ஒரு சிச்சுவேஷன் போகும் பொழுது கூட கடவுள் உங்களுக்கு தேவையில்லாத அனைத்து விலக்கி காப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? நீங்க கடவுளோடு பயணிச்சு பாருங்க, உங்க உள்ளத்துக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும். நீங்க கடவுளோடு பயணிச்சு பாருங்க, உங்க உள்ளத்துக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு குழப்பம் இருக்காது. ஒரு குழப்பமான சிச்சுவேஷன்ல வரும் பொழுதும் நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? உடனே உங்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் வரும். நீங்க வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க இறை வார்த்தையை படிக்க சொல்றது எதுக்கு? அந்த சொல்றாரு, நீங்க மாசற்றதாய் காற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன இருக்கணும்? உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டியது இந்த இறை வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த இறை வார்த்தை நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நம்மை அது மாசற்றதாக காற்றுக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். ஸ்லோவா உங்களை சில காரியங்கள் வந்து விலக்கி கொண்டு வருவார். அப்புறம் நீங்க ஓடணும் இல்லை, அவர் உங்களை தூக்கிட்டு வந்துருவார். உங்களை அப்படியே படிப்படியா செதுக்கி கூட்டு வந்துருவார். ஆமென். ஹல்லேலூயா. எங்க கொண்டு விடுவார் தெரியுமா? எங்க கொண்டு விடுவார்னா, உங்கள் நண்பர்களுக்காக நீங்கள் போரிடுபவர்களாக உங்களை கொண்டு விடுவார். ஆமென்.
அல்லது உங்கள் குடும்பத்திற்காக போரிடுபவர்களாக கொண்டு விடுவார். தாவீதை கொண்டு விட்டார். தாவீதை எங்க கொண்டு விட்டார்? முதல்ல எடுத்த உடனே பெலிஸ்தியர் படைக்கு முன்பாக கொண்டு விடுறார். Praise the Lord. Hallelujah. புரியுதுங்களா? நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். எங்க கொண்டு விட்டாரு? பெலிஸ்திய படைக்கு முன்னாடி நேர கொண்டு விடுறார். அவர் அனுமதிக்கிறார், போக சொல்றார், அங்க போய் நிக்கிறார். உங்க குடும்பத்துல, உங்கள் நண்பர்கள் சமூகத்துல அவர்களுக்கு முன்பாக நீங்கள் போரிடுபவர்களா இருப்பீர்கள். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. ஆமென். கிறிஸ்துவுக்காக நீங்கள் போரிடுபவர்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உதாசீனப்படுத்தினாங்க? குடும்பத்துல அண்ணன் வந்து சொன்னாங்க, அவன் மூத்த அண்ணன் சொன்னான், உனக்கு என்ன பைத்தியம், அங்க வந்து நின்று இருக்கிற என்ன மந்தையெல்லாம் அங்க யார் இடத்துல விட்டுட்டு வந்தா? பாளையத்துல எங்க விட்டுட்டு வந்தா? ஓடி போய் முதல்ல உன் வேலை அதை செய்யி, இங்க உன் வேலை கிடையாது. ஆண்டவர் சொல்லுவாரு, அவருக்கான வேலை அந்த இடம்தான். அவர் என்ன பண்ணாரு? எனக்கு வேலை இங்க இருக்குது. ஏன்னா என் கடவுளாகி ஆண்டவர் வாழும் கடவுளை ஒருவன் பழித்து பேசுகின்றான். யார்? யார் அது? விருத்த சேதனம் செய்யாத ஒருவன் என்னுடைய வாழும் கடவுளை அவன் பழித்து பேசுகின்றான். அவன் எப்படி வாழும் கடவுளை அவன் பழித்து பேச முடியும்? நீங்க நிப்பீங்க கடவுளுக்காக சாட்சியா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட சாட்சிகள் கடவுளுக்கு வேண்டி இருக்கின்ற, இப்படிப்பட்ட போர் வீரர்கள் கடவுளுக்கு வேண்டி இருக்கு. அதனாலதான் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட போர் வீரர்கள் வேண்டி இருக்கின்றது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அங்க கொண்டு நிறுத்துவார். என்னடா இப்படி போய் நிற்கிறோமே, என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்க நீங்க யோசித்து பாருங்க. 40 இரவும் 40 பகலும் அவன் கர்ச்சிக்கிறான். யாரு? கோலியாத். அதுல போட்டுக்கோம், இவங்க யாருக்கும் உயிர் கிடையாது. அவங்க ஏற்கனவே செத்துட்டாங்க. ஸ்பிரிச்சுவலி அல்லது மென்டலி தே ஆல்ரெடி டெட். அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு பயம் இதே இல்லை. ஏனென்றால் அவங்க உருவத்தை பார்க்கின்றார்கள். உருவத்தை பார்த்து அவன் கர்ச்சனை பார்க்கின்றாங்க. கையில வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை பார்த்து, ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதம் வச்சிருந்தான் தெரியுங்களா? மார்பிள போட்டுக்கக்கூடிய அந்த கவசம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 57 கிலோ. யோசித்து பாருங்களேன். நம்மளால 4 கிலோ தூக்கிட்டு நடக்க முடியல இந்த பக்கம். 57 கிலோ பக்கத்துல வச்சிருக்கிறான். அது போக வெண்கலத்துல பூட்ஸ், தலையில பெரிய கவசம், கையில ஒரு பெரிய தடி, அதுல இருக்கக்கூடிய அந்த முனையில இருக்கக்கூடிய அந்த இரும்பு மட்டும் எத்தனை கிலோ? 8 கிலோ. அந்த 8 கிலோ தூக்கிட்டு அடிக்கணும். எப்படி, எந்த அளவுக்கு பலசாலி ஒரு அரக்கனாக இருக்க முடியும்? உங்களுக்கு முன்னாடி அப்படி பிரச்சனைகள் இருக்கின்றதா? கடவுள் உங்களை அங்க கொண்டு விடுவார். அங்கே நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க? தாவீது போது பயப்படாத பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ளாக இருப்பவர் யார்? வாழும் கடவுள் நமக்குள்ளாக இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை நினைச்சுப்போமா? நமக்குள்ளாக இருப்பவர் வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள், வல்லமை கொடுக்கக்கூடிய கடவுள், இந்த உலகத்தையே உருவாக்கின கடவுள், இதோ இந்த உலகத்தின் எதிரிகளை அழித்த கடவுள் நமக்குள்ளாக இருக்கின்றார். ஆமென். அப்படிப்பட்ட கடவுள் உங்களை நீங்க கொண்டு நிற்கின்ற பொழுது எப்படி நிற்பாங்க? அடி ஜெகஜோதியா வல்லமையா போய் நிற்பீங்க. பயப்படாம நிற்பீங்க. தாவீது போனான். அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? நீ ஆயுதத்தை எல்லாம் தூக்கி போட்டு விடுறாங்க. அது சொல்றாரு, ஐயா எனக்கு இதை போட்டு நடக்க முடியாது, என்னால இதை போட்டு நடக்க முடியாது, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நானே பார்த்துக்கிறேன். என்ன பண்ணாரு? ஒரு 5 கூழாங்கல், சின்ன கல், 5 கல் மேல அவர் பழத்தை வச்சிருந்தாரா? அவர் கல் மேல பழத்தை வச்சுட்டா போனாரு. தாவீது எதன் மேல் தன்னுடைய பலத்தை வைத்திருந்தார்? யோசித்து பாருங்க. எடுத்து அந்த ஓடையோரம் கடந்த அந்த 5 குளங்கள் மேலே தன்னுடைய பலத்தை வைத்திருந்தார்? இல்லை. வாழும் கடவுளாகிய ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். அவர் என் அருகில் இருக்கின்றபடியால் எப்படை நசுக்குவேன், என் மதிலையும் நான் தாண்டுவேன். ஆண்டவர் அவர் சொல்லுவாரு. தாவீதுடைய பாடல்ல, திருப்பாடல் எடுத்து படிச்சீங்கன்னா சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? என் கடவுள் என்னோட அருகில் இருக்கின்றபடியால் நான் என்ன பண்ணுவேன்? எப்படை நசுக்குவேன், என் மதிலை நான் தாண்டுவேன். ஆமென். நமக்குள்ளாக அப்படிப்பட்ட கடவுள் இருக்கின்றார். உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளாக அப்படிப்பட்ட கடவுள் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தின் எதிரிகளை நீங்கள் என்ன பண்ண முடியும்? நசுக்குவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த சிறு வயதுல ஒரு சின்ன ஒரு ஆயுதத்தை கூட கையில ஏந்தி நின்று, ஒரு கேடயத்தை கையில ஏந்தி நிற்க முடியாத ஒருவன் 5 கூழாங்கற்களை மட்டும் கொண்டு அந்த கூழாங்கற்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, மாறாக தன்னுடைய கடவுள் மீது நம்பிக்கை வைத்தான். அங்க சொல்கின்ற வார்த்தை தான் சொல்லுவான். என்ன சொல்லுவாரு? நீ உன்னுடைய
பலத்தை எதன் மேல் வைத்திருக்கின்றாய்? நீ வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களின் மேலும், உன்னுடைய படைக்காக நீ பயிற்சி பெற்ற அந்த பயிற்சியின் மீதும், இதோ நீ கண்ட வெற்றிகளின் மீதும் நீ வைத்திருக்கின்றாய். நானோ என் வாழும் நீ பழித்துரைக்கின்ற என் ஆண்டவராய் கடவுள் மீது நான் நம்பிக்கை கொண்டு அவருடைய பெயரால் நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான பெயர் கொண்ட நம்முடைய கடவுள், அவர் முன்னிலை அவருடைய பெயரை தாங்கி நீங்கள் செல்கின்றீர்கள். பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை கண்டு மிரண்டு போகாதீங்க. அவர் உங்களுக்கு சரியான வழியை கொடுப்பார். இதுவரையிலும் தவறானது இருந்தால் அதை நிவர்த்தி செய்து உங்களுக்கு சரியான வாழ்வை காட்டுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் நம்மெல்லாம் ஒரு குடும்பமா இருக்கிறோம். அதனால தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் நம்மோட இருக்கின்றார். ஓகே, என்னது நமக்கு உங்களுக்கு உண்மையா சொல்றேன், உங்களை கடவுள் ரொம்ப நேசிக்கிறார். உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை அன்பு செய்திருக்கார், உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி தான் பெறுவீங்க. சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அங்க போய் நிற்கின்ற பொழுது அவன் சொல்லுகின்றது, யாருடைய பெயரால் நான் நிற்கிறேன்? என்னுடைய கடவுள், நீ பழித்துரைக்கின்ற என் தேவாதி தேவன் வாழும் கடவுளாக என் ஆண்டவரின் பெயரால் நான் நிற்கின்றேன். நீ பெரியவனா நான் பெரியவனா என்று பார்ப்பதற்காக அல்ல, மாறாக என் கடவுளை பழித்துரைத்த உன்னை நான் கொண்டு போடுவேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அந்த இடத்துல நிற்கின்றார் பாருங்க. எப்படி இந்த தைரியம் அவருக்கு வந்தது? நீங்க யோசித்து பாருங்களேன். ஒரு சிறுவன் இப்படிப்பட்ட பெரிய ஒரு படையை அந்த பயிற்சி பெற்ற வீரர்களை பயந்து நிற்கின்ற இடத்துல இந்த ஒரு சிறுவன், நம்மை போல் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், ஒரு யங்ஸ்டன் அங்க போய் நிற்கிறான் என்றால் எந்த தைரியத்தில் அவனால் இருக்க முடிந்தது? அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது அவருக்கு? யோசித்து பாருங்க. கடவுளோடு நீங்கள் நடக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். எல்லாம் அதான் இறைவார்த்தை திருப்பாடல் 91 நம்ம படிக்கிறோம் இல்லையா? உன் பக்கம் 1000 பேர் இருந்தாலும், உன் வலப்புறம் 16 பேர் தாக்கினாலும் உன்னை எதுவும் அணுகாது. ஹல்லேலூயா. வார்த்தை சொல்றது, உன்னை எதுவும் அணுகாது. சொல்ற சும்மா சும்மா சொல்லல, அனுபவிச்சு அதை சொல்றார். உன் வலப்பக்கம் 10,000 பேர், வலப்பக்கம் 1000 இடப்பக்கம் 10,000 விழுந்தாலும் உன்னை எதுவும் அணுகாது. நீங்க நிற்கக்கூடிய இடத்தில் உங்களை கடவுள் எப்படி பாதுகாப்பார் தெரியுமா? தன்னுடைய கிரேஸ்னால், இன்னைக்கு உங்களுக்கு அதுதான் கடவுள் கொடுத்தார். தன்னுடைய கிரேஸ்னால உங்களை மூடுவார். ஓகேங்களா? எதிரிகளால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. பிசிக்கலா நீங்க நிற்பீங்க, ஆனால் எதிரிகளால் உங்களை நெருங்க முடியாது. எங்க வேணாலும் அட்டாக் பண்ணி எப்படி வேணாலும் ட்ரை பண்ணட்டும், ஆனா உங்களை தொட முடியாது. எந்த விதமான தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து அவன் அட்டாக் பண்ணட்டும், உங்களை அது நெருங்காது, உங்களை தொட முடியாது. இதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக பாதுகாப்பு. ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் கடைபிடித்து அவருக்கு ஏற்பமா நீங்க வாழ்கின்ற பொழுது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக பாதுகாப்பு அதுதான். உங்களை சுற்றிலும் ஒரு அரண் நிற்கும். அரண் சூழ்ந்த கோட்டைக்குள்ளாக நீங்க நிற்கிறது போல உங்களை சுற்றிலுமாக அரண் நிற்கும். பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா, நீங்கள் கடவுளோடு பயணிக்கின்ற பொழுது நிச்சயமா பார்ப்பீங்க. நான் எலியாவை என்ன பண்ணாரு? எலியாவை கொல்வதற்காக அந்த அரசன் ஆள் அனுப்பி அந்த பொழுது அது சொல்லுகின்றான், என்ன பண்றாரு? அங்க இருக்கக்கூடிய வேலைக்காரன் சொல்றான், ஐயா நம்மளை கொல்ல போறாங்க, கொல்வதற்காக பெரிய படையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ பயப்படாத, நம்மகிட்ட இருக்கக்கூடிய படை பெரிய படை அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். உடனே ஆண்டவரே உனக்கு கண்ணை திறந்து கொடுங்க. யாருக்கு சொல்றாரு? இந்த ஊழியக்காரனுக்கு கண்ணை திறந்து கொடுங்க, படையை பார்க்கட்டும்னு. அவரை சுற்றிலுமாக பெரிய படைகள் அக்கினி ரதத்துல இவர்களுக்கு எதிராக நின்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் கடவுளை தேடி நிற்கக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவாங்க. நீங்க கடவுளை தேடுகின்ற பொழுது, நீங்க கடவுளை வார்த்தையை தேடுகின்ற பொழுது, நீங்க கடவுளுடைய வார்த்தையை படிக்கின்ற பொழுது உங்களை சூழ்ந்து நின்று காப்பது அவருடைய தூதர்கள். அதனால இறைவார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்களை அவர்கள் தூதர்கள் சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்கள். ஆமென். சும்மா சொல்லல வார்த்தைகள் ஒவ்வொன்றும். அவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு கண்ணை திறந்து கொடுங்க. அங்க அக்கினி ரதத்துல எல்லாம் நின்னாங்க. உடனே சொன்னார், ஆண்டவரே அவருடைய கண்களை குருடாக்குங்க. போனாங்க இவங்க. அங்க போய் எல்லா படைவர்களுடைய கண்களும் குருடாக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நின்னது ஒரே நபர். அவங்கள சுற்றி எத்தனை பேர் நின்னாங்க? பெரிய படையே நின்னது. நம்மளை சுற்றிலும் படை நின்றுட்டு இருக்கு, இப்பவும் நின்றுட்டு இருக்கு. இந்த ரகசியத்தை இதைத்தான் தாவீது புரிஞ்சிருந்தார். இதைத்தான் தாவீது புரிஞ்சதா, நான் என் பேர்ல வரல, என் மேல நம்பிக்கை வைக்கல, இந்த புலங்கள் மேல நான் நம்பிக்கை வைக்கல. இது ஒரு சின்ன வெளிப்பாடு தான். என்னது? ஒரு சின்ன வெளிப்பாடு தான். இது மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்
இதை நான் வச்சிருக்கிறேன். மற்றபடி இதனால எதுவுமே இது பண்ணுங்க, என்ன சொல்றது, இதை கொண்டு நான் வீழ்த்துவதற்காக நான் அவனிடத்து போரிடுவதற்காக வரவில்லை, உமது பெயரை கொண்டு நான் வந்திருக்கின்றேன். ஆமென். ஹalleluya. அது இறைவார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா 17:47 அதுல அழகா சொல்லுவார். 1 சாமுவேல் இறைவார்த்தை அதிகாரம் 17 இறைவார்த்தை 47 ரொம்ப அழகா சொல்லுவார். நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா பாருங்க. மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கிறவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும், ஏனெனில் இது ஆண்டவரின் போர். யாருக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கிறாரு? பெலிஸ்தீனுக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு சிறு பையன், அவன் அதுக்கு முன்னாடி கங்கணம் கச்சிட்டு வருவான். அங்கிருந்து வரும்போது அவர் சொல்லக்கூடிய அது 45 நீங்க படிச்சீங்கன்னா அழகா இருக்கும். அது சொல்லுவாரு, அப்போது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகின்றாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகின்றேன். பாருங்க, நீ சொல்ற, நீ உனக்கு ஓ மேல உள்ள நம்பிக்கையிலையும் இந்த வாள் மேல உள்ள நம்பிக்கையிலும் ஈட்டில உள்ள நம்பிக்கையில வந்தா, நான் யார் மேல வந்திருக்கிறேன்? இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கின்றார். அப்போ படைகள் எனக்கு முன்பாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய பெயரெல்லாம் நான் வந்து நிற்கின்றேன். எப்போ அந்த தைரியம் வந்தது? அதுக்கு முன்னாடிலாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, முன்னாடி அவரு தாவீதோடு சவுலோடு உறவாடலாம் ரொம்ப அழகா இருக்கும். சொல்லுவார், என்னோட ஆடுகளை சிங்கங்களும் கரடிகளும் கடிக்க வரும்பொழுது நான் என்ன பண்ணேன், அவற்றில் பாய்ந்து அவற்றை கொண்டு போடுவேன். அந்த இளம் வயதுல சக்தி எங்கிருந்து வந்தது? யோசித்து பாருங்க. இந்த சிறு வயதில் அவர்களுக்கு சக்தி எங்கிருந்து வந்தது? அவருக்கு சின்ன பையன், ஒன்றும் பயிற்சி பெறாத ஒரு பையன், போய் போருக்கெல்லாம் பயிற்சி எல்லாம் பெறல. ஆனா அந்த திடம் எப்படி இருந்தது? வலுவாக இருந்தது. ஒரு சிங்கத்தின் வாயை கிழிக்கக்கூடியதுங்கிற சாதாரண ஒரு பலமா? எப்படிப்பட்ட பலம் அவருக்குள்ளாக இருந்தது? ஏன்? கடவுளுடைய வார்த்தை கொடுக்கக்கூடிய பலம் அது. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் உண்ண அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலம் எப்படிப்பட்ட பலமாக இருக்கும்? சிங்கத்தின் வாய்களை கிழிக்கக்கூடிய பலமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கடவுளை நீங்கள் பாடி ஆராதிக்கின்ற பொழுது நடக்கக்கூடிய காரியம். அவருக்கு ரொம்ப பாடல் ரொம்ப பிடிக்கும் தாவீது. எப்பொழுது யாழ் எடுத்து மீட்டி அவர் பாடல் பாடுவார். என்ன பண்ணுவாரு? சவுலுக்கு முன்னாடி உட்கார்ந்து அப்படி யாழ் நீட்டும் பொழுது அவருக்கு பிடித்திருக்கக்கூடிய தீயாவி ஓடி போகும், நிக்க முடியாது. அவர் பாடுகின்ற அந்த யாழிலே தீயாவி நிக்க முடியாது. அவ்வளவு வல்லமை உள்ள கடவுள் நமக்குள்ளாக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. இன்னைக்கு இப்படி இருக்குதே, அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும்? கடவுள் சொல்றார், நீ என்ன பாரு, என் கூட வா, நான் உன்னை எங்க கூட்டு போய் எப்படி உன்னை கூட்டு வரணுமோ நான் அப்படி கூட்டு வருவேன். உனக்காக வச்சிருக்கும் திட்டத்தின்படி நான் உனக்கு சொல்லித் தருவேன். உன் கூடவே இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருவேன். உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன். உனக்குள்ளாக இருந்து நான் உன்னை இந்த உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் மாற்றி என்ன பண்ணுவேன்? இந்த உலகின் ஒளியாக உப்பாக நான் உங்களை பாதுகாப்பேன். அப்படின்னு என்ன பண்ணணும்? இது சரியான நேரம், இதுதான் தகுந்த காலம். காலத்தை விட்டு விடாதீர்கள், கடவுளை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரை காண்பதற்கு சரியான காலம் இது. இந்த காலத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? இன்னொரு வார்த்தை, ஒரு அழகான வார்த்தை உண்டு. ஆமோஸ் எழுதிய புத்தகத்துல ஆமோஸ் 8வது அதிகாரம் இறைவார்த்தை 11-12. ஓகேங்களா? ஆமோஸ் எழுதிய புத்தகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 11-12 சொல்லப்படுகின்றது. தலைவராகி ஆண்டவர் கூறுகின்றார், இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்பொழுது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே. பாருங்க, இதை ஒவ்வொரு மனிதனும் போய் ஆகணும். ஓகேங்களா? சில வேளைகளில் அவர்கள் கடவுளை தேட நினைச்சா கூட தேடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாதபடி அவங்க புத்தியெல்லாம் மந்தமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பஞ்சம் சொல்லக்கூடியது இப்ப இருக்கக்கூடியதில்ல. ஒவ்வொரு மனிதனும் இந்த இடத்தை கடந்து வரணும். அவன் நினைச்சிட்டு இருப்பான், நினைச்சா கூட ஒரு சூழ்நிலைகள் நான் சொல்லுவாங்க, நாங்க அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நல்லா இந்த சின்ன வயசுல எல்லாம் நல்லா கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், நல்லா இது பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ கோயிலை பத்தி நினைக்கிறதே கிடையாது. கோயிலை பத்தி நினைப்பதற்கு ஆனா எண்ணமே இல்லை. ஓகேங்களா? காரணம் என்ன?
கடவுளை சரியான நேரத்தில், கிடைத்த நேரத்தில் நாம் சரியாக அவரை பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தை பற்றி கொண்டு நடக்காத பொழுது பின்னாடி ஒரு விரக்தியான வாழ்க்கை. ஒரு இளைஞனாக வருகின்ற பொழுதோ அல்லது இன்னும் அதற்கு மேலாக போகின்ற பொழுது வாழ்க்கையில விரக்தி, போராட்டம். அப்புறம் என்ன பண்றாங்க? தேடுறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு வாங்க, இங்க வாங்க, அங்க வாங்க, இங்க வாங்க, எங்க இருக்கிறீங்க? நாங்க உங்களை தேடணும். இன்னைக்கு நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. இங்க எங்களுக்கு போன விடுதலை கிடைக்காதா? அங்க எங்களுக்கு போன விடுதலை கிடைக்காதா? கடவுள் மீதுல நம்பிக்கையில் எங்கேயாவது போனா இங்க யாராவது ஜெயிப்பாங்க, நமக்கு விடுதலை கிடைக்கும். ஓடிட்டு இருக்கக்கூடிய மக்கள், ஏராளமான மக்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ பேர் இன்னைக்கு பாவத்துல, கஞ்சா, இன்னைக்கு ஏகப்பட்ட இடங்கள், என் ஸ்கூல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு சூழ்நிலைகள்ல ஸ்கூல்ல ஸ்கூல் மற்றும் காலேஜுகள்ல ஸ்கூல்லே நடக்குது. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தெரிய வேண்டியது இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை. ஆனால் அந்த இடத்துல பாதுகாக்கிறது, உங்களை பாதுகாக்கிறது யார் தெரியுமா? தூய ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். அதான் சொன்னேன், உங்களை சுற்றிலுமாக அக்கினி நெருப்பு இந்த எப்படியாவது சிக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த அக்கினி நெருப்புக்கு மேலானவர் நம்முடைய தேவன். இந்த அக்கினி தீ நடுவே நீ நடந்தாலும் என்ன, உங்களை அது சுட்டரிக்காது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். படிக்கலாம் அந்த வார்த்தை. எசேயா 43. எசேயா 43 ஒரு வார்த்தை மட்டும் படிச்சுட்டு அதை நிறுத்திக்கலாம். சரியா? சாரி, எசேயா 53 53 இல்ல 43 ஆகும். இல்ல, முதல்ல இருந்து படிங்க. ஓகே, அடுத்தவங்க படிக்கலாம். யாராவது படிக்கிறீங்களா? இது மட்டும் யாக்கோபே, பார்த்துட்டு. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே. கவனமா கேளுங்க. இந்த வார்த்தை ரொம்ப கவனமா கேளுங்க. ஓகே, கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இன்னைக்கு. நீங்க எப்படி அஞ்சாதே. வேணாலும் இருந்துக்கோங்க. ஓகே, நீங்க எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம். கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியின் வார்த்தைகள் எது, நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல், படிங்கம்மா. அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் நீ சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது, ஏனெனில் உன் ஆமென். கடவுளாகிய ஆண்டவர் நானே. இஸ்ரேலின் பிரைஸ் தி தூயவர், லார்ட். உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக போதும் எகிப்தையும். போதும் போதும் போதும். சரி, இதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. ஆமென். எவ்வளவு பெரிய கடவுள் பாருங்க, நம்முடைய கடவுள். என்ன சொல்றாரு? அஞ்சாது, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், கலங்காதே, உன் பெயர் என்று சொல்லி நான் உன்னை அழைத்தேன். நீ யாருக்குரியவன் இனிமே? அதை நாங்க அப்பவே சொன்னேன். கடவுள் தொடக்கத்தில் எனக்கு சொல்லி கொடுத்ததுதான். நீங்க எல்லாம் கடவுள் உங்களை சூஸ் பண்ணி இருக்கிறார். நீங்க கடவுளுக்குரியவர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுக்குரியவர்கள். ஹல்லேலூயா. அதான் சொல்ற, நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் பொழுதும் என்ன பண்ணாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நீங்க எல்லா இடத்திலும் போகும் பொழுதும் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்கள் கடவுள் உங்களோடு இருக்கின்றார். உங்களை உலகின் ஒளியாக மாற்றி இருக்கின்றார். நீங்கள் உலகின் ஒளியாக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகின் உப்பாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இன்று முதல் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை தேடுகின்ற காலத்திலே அவரை விட்டு விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருடைய வார்த்தைகளினால் நிறைத்து, அவருடைய வார்த்தையை உள்ளத்தில் இருந்து தேவையான இடங்களிலே அவர் வார்த்தையை கொடுத்து உங்களை விடுவித்து உங்கள் வாழ்நாளை அவர் உயர்த்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குட். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா?